கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனாக அடியேன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். இயேசப்பா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் அனுப்புவார். எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னை ஆண்டவர் பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிறவர், பேசுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, எவ்வளவா எலியாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன ஆண்டவர் பேசினார்? பெத்தேலுக்கு நீ போ அப்படின்னு பேசுகிறார். அதனால்தான் அந்த மனுஷன் தன் கூட இருந்த ஊழியம் செய்த எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், என்ன ஆண்டவர் பெத்தேலுக்கு போ சொல்லுகிறார், பெத்தேலுக்கு நீ அனுப்புகிறார். ஆம், ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு ஆண்டவர் பேச மாட்டாரா? எங்கே போகணும், எங்கே போகக்கூடாதென்று ஆண்டவர் பேச மாட்டாரா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? போகிற பாதை தெரியவில்லையா? எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லையா? என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? பிள்ளைகளுக்கு திருமணம் எந்த காரியத்தில் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? குழம்பாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். எலியாவோடு நீ பெத்தேலுக்கு போ, நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன் என்று சொல்லி பேசின ஆண்டவர் உங்களோட கண்டிப்பாக பேசுவார். உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக போகிறது, ஒரு நிச்சயம் உண்டாக போகிறது. கர்த்தர் எங்களோடு இந்த காரியத்தை பேசி எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பினார், இதை செய்ய சொன்னார் என்று நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். இன்றைக்கு அந்த காரியம் நடக்க போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார். இன்றிலிருந்து இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி, ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. எலியாவிடத்திலே சொன்னீர், பெத்தேலுக்கு நீ போ என்று சொல்லி. எலியா எலிசாவை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னை கர்த்தர் பெத்தேலுக்கு அனுப்புகிறார். ஆமாண்டவரே, எப்படி எலியாவோடு பேசினீரோ, நீர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்கிற அனைவரோடும் பேசுவீராக. எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கிறத தெளிவாக பேசி ஒவ்வொருடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் மேன்மையாய் நீ நடத்தும்படியாய் செபிக்கிறேன். தடை மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கே தடை மாறுவதாக. நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். யார் குறிப்பாக திருமண காரியத்திலே குழப்பத்தோடு பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுங்க. ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல வியாபார விஷயத்திலே முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு முடிவெடுப்பதற்கான ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. வியாதிப்பட்டவர்களை இப்போது ஆண்டு தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. எதிர்காலத்தை குறித்த பயம் முற்றிலுமாய் விலகி போகட்டும். குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.